பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 9வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் சிறுமைப்படுகிறீர்களோ, மற்றவர்கள் முன்பாக நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக உணர்கிறீர்களோ, அல்லது மற்றவங்களை உபத்திரப்படுதான் நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் இந்த செய்தியை ஆண்டவரை காலையில் கொடுக்குறார் பாருங்கள். மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற காலங்களிலே உங்களை உபத்திரப்படுத்தி தொந்தரப்படுத்தி உங்களுக்கு இல்லாத பொருளாக சொல்லி உங்களை சரியான முறையில் பணியாற்ற விடாமல் உங்களுக்கு விரோதமான காரியங்கள்லாம் சொல்லி நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா, அப்போது அவர் தஞ்சமானவர். ஸோ 2 காரியங்களை இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நெருக்கப்படுகிற பொழுதெல்லாம், நெருக்கப்படுகிற காலங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார். எங்கே போய் தஞ்சம் அடைவோம்? அடைக்கலமாக இருக்கிற இடத்துல தஞ்சம் அடைவோம் பாருங்கள். அடைக்கலமானவரும் அவரே, தஞ்சமானவரும் அவரே பாருங்கள். ஆகினால 2 பேரை நாம் எடுத்துக்கொள்வோம். சிறுமைப்பட்டவர்களை எடுத்துக்கொள்வோம், நெருக்கப்படுகிற காலங்களில் வாழ்களை எடுத்துக்கொள்வோம். இந்த 2 பேரையும் எடுத்துக்கொள்வோம். சிறுமைப்பட்டவர்களை எடுத்துக்கொள்வோம், நெருக்கப்படுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எடுத்துக்கொள்ளும். இந்த இருவருக்குமே தேவன் எப்பொழுதும் அடைக்கலமானவராக இருக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் தஞ்சமானவராக இருக்கிறார். அவரிடத்தில் அடைக்கலம் புகுகிறவர்களை அவர் பாதுகாக்கிறார், தஞ்சம் புகுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறுமைப்படுகிற காலங்களில், நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில் நாம் அடைக்கல பட்டணமாக இருக்கிற ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். தஞ்சமாய் அவரிடத்தில் போய் தஞ்சம் அடைய வேண்டும். நீர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி சரணடைய வேண்டும். அப்போது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். சிறுமைப்பட்டவனுடைய கூக்குரலை மறவார், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆகவே அப்படி நாம் கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாகவே அவர் கேட்பார், கேட்டு நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார், நம்மை விடுதலை ஆக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு விசுவாச காரியங்களை நாம் இன்றைக்கு தாவீது இடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய நம்பிக்கையை நீங்கள் பாருங்கள். அவன் நம்பிக்கையை தான் அறிக்கை செய்கிறான் பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கையும் இன்றைக்கு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். தாவீதை போல நாமும் நம்பி நாம் அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு அவரை நோக்கி பார்த்து அவரை தேடுகிற பொழுது கவனிங்க, அவர் நமக்கு அடைக்கலம் கொடுத்து, அவர் நமக்கு தஞ்சம் கொடுத்து நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மை மறவாமல் நம்மை ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். எனவே எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், அவர் மறவாமல் உங்களுக்கு பதில் கொடுத்து, உங்களுக்கு விடுதலை கொடுத்து, உங்களுக்கு தஞ்சம் கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, உங்களை பாதுகாத்து, உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இல்லை, நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் அன்பின் சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் நேசமாக இருக்கிறீர், எங்கள் மேல் நீர் பாசமாக இருக்கிறீர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக எங்களுடைய உபத்திரவங்களிலே, கஷ்டங்களிலே, பாடுகளிலே, வியாதியிலே நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கூப்பிடுகிற எங்களை நீர் ஒரு நாளும் மறவாமல் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தஞ்சம் கொடுத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.